இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநராக இருக்கும் சங்கர் ஜிவால் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி பொறுப்பேற்றார். அவரது பதவிக்காலம் ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. பதவி நிறைவு பெறும் சங்கர் ஜிவாலுக்கு பதவி நீட்டிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தன் நட்பில் இருக்கும் அதிகாரிகள், பத்திரிகையாளர்கள் உட்பட அனைவரையும் அழைத்து விருந்து வைத்து பணி நிறைவு பெற இருப்பதாக தெரிவித்து அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இதற்கிடையில் தமிழகத்தின் புதிய காவல் தலைமை இயக்குநர் பதவிக்கு தகுதி வாய்ந்த உயரதிகாரியை தேர்வு செய்யும் பணியில் தமிழக அரசு தீவிரம் காட்டி வருவதாக கூறப்பட்ட நிலையில் புதிய டிஜிபி தொடர்பாக தமிழக அரசிடம் இருந்து எந்த ஒரு முன்மொழிவும் தற்போது வரை வரவில்லை என மத்திய பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்திருக்கும் தகவல் பெரும் பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. தற்போதைய டிஜிபியின் பதவிக்காலம் நிறைவடைய இன்னும் ஒரு வார காலம் கூட இல்லாத நிலையில் புதிய டிஜிபியை தேர்வு செய்வதில் தமிழக அரசு காட்டும் அலட்சியம் பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. காவல்துறையின் தலைமை இயக்குநர் பதவிக்கு டிஜிபி அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகளின் பெயர் பட்டியலை 3 மாதங்களுக்கு முன்பே மாநில அரசின் மூலம் மத்திய பணியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். உச்ச நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையிலும் யுபிஎஸ்சி விதிமுறைகளின் அடிப்படையிலும் டிஜிபியாக நியமிக்கப்படும் அதிகாரி குறைந்தது 2 ஆண்டுகள் அந்த பதவியில் இருக்க வேண்டும். அவர் பதவி ஓய்வு பெற குறைந்தபட்சம் 6 மாதங்களாவது இருக்க வேண்டும் உள்ளிட்ட விதிமுறைகளும் வகுக்கப்பட்டுள்ளன. விதிமுறைகளின்படி மாநில அரசு முன்மொழியும் தகுதி பட்டியலை வைத்து யுபிஎஸ்சி தேர்வுக்குழு நடத்தும் பரிசீலனை கூட்டத்தில் யுபிஎஸ்சி தலைவர், மாநிலத்தின் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், தற்போதைய டிஜிபி ஆகியோர் பங்கேற்று தகுதி வாய்ந்த 3 தேர்ந்தெடுப்பதும் அதில் ஒருவரை டிஜிபியாக தமிழக அரசு அறிவிக்கும் என்பதுதான் நடைமுறையாக உள்ளது. வரும் 31ஆம் தேதியுடன் சங்கர் ஜிவாலின் பதவிக்காலம் நிறைவடைய இருக்கும் நிலையில் இதுநாள் வரை புதிய டிஜிபி நியமனத்திற்கான எந்த ஒரு முன்மொழிவும் வரவில்லை எனவும் அது தொடர்பான எந்த ஆவணங்களும் தங்களிடம் இல்லை எனவும் யுபிஎஸ்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் டிஜிபி அந்தஸ்தில் சீமா அகர்வால், ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர், அபய்குமார் சிங், வன்னிய பெருமாள், மகேஷ்குமார் அகர்வால், வெங்கட்ராமன், வினித் தேவ் வான்கடே மற்றும் சஞ்சய் மாத்தூர் ஆகிய 9 பேர் உள்ளனர். இந்த 9 பேரில் ஒருவர்தான் புதிய டிஜிபியாக தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. புதிய டிஜிபியை தேர்வு செய்வதில் பல்வேறு அரசியல் தலையீடுகள் இருப்பதாக விமர்சனம் எழத் தொடங்கியுள்ளது. முதலமைச்சரின் தேர்வு ஒருவராக இருந்தால் உதயநிதி ஸ்டாலினின் தேர்வு ஒருவராக இருப்பதாகவும், முதலமைச்சரின் குடும்பத்தினரின் தேர்வு மற்றொருவராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதோடு புதிய டிஜிபி அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகள் பலர் முதலமைச்சர் மற்றும் குடும்பத்தினரின் சிபாரிசுகளை நாடியிருப்பதால் புதிய டிஜிபியை தேர்வு செய்வதில் குழப்பம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தனக்கு சாதகமான காவல் அதிகாரியை டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்பதில் திமுக தலைமை திட்டவட்டமாக உள்ளது. அதுவே புதிய டிஜிபியை தேர்வு செய்வதில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளுக்கு முக்கிய காரணமாகவும் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது ஏற்பட்டுள்ள குளறுபடிகளால் புதிய டிஜிபியை தேர்வு செய்யும் நடவடிக்கை மேலும் சில வாரங்கள் தள்ளி போகலாம் எனவும், அதுவரை தமிழகத்திற்கு பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்படலாம் எனவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.